அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல அர்ச்சனாவும் தினேஷ் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மானங்கட்ட தினேஷ்க்கு வந்து விசித்ராவை பற்றி தப்பா பேசல அப்படின்னு சொன்னாக்கா தூக்கமே வராது. இன்னொரு பக்கம் ஃபேக் அர்ச்சனாவுக்கும் அதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற தினேஷ் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி விசித்ரா மட்டும் நான் கேட்டேன், இந்த மாதிரி நேத்தியே நீங்கள் வந்து அந்த மாதிரி சொன்னீங்க, அவளுக்கு வந்து ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் மனசில் பட்டுச்சு சார், அதெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அர்ச்சனாட்ட இந்த டாப்பிக்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. உடனே அர்ச்சனா சும்மா இருக்குமா ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து எதுக்கு அதை டாஸ்கில் சொல்லணும், அவங்க வந்து என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி தோணுச்சுன்னா அப்படி சொல்கிறது வந்து தவறு தானே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுது. நேற்று இதே அர்ச்சனா தான் அங்கே போய் உட்காந்துட்டு என்ன சொல்லிச்சு பண்ணிட்டு அப்படின்னா, தினேஷ் வந்து பேசுறதெல்லாம் சரியில்லை, தினேஷ் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறாரு, தினேஷ் பேசுகிற விதம் சரியில்லை, அவர் பாடி லாங்குவேஜ் சரியில்லை, அவருடைய லாங்குவேஜ் சரியில்லை அப்படின்லாம் பேசி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த பக்கம் உட்காந்து விசித்ராவை பற்றி பேசுது. என்ன ஒரு எச்ச அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து பார்த்தா இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நம்மள்ட்ட வந்து பர்சனலாக பேசுவாங்க, பர்சனலாக பேசுகிறத வச்சு அதை அவங்க கொண்டு வந்து டாஸ்கில் வச்சு இது பண்ணிடுவாங்க, அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, நீ வந்து பெய்டு பிஆர் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி ஆரம்பத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆள் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ணுறாரு. உடனே ஆமாம் ப்ரோ அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி பேசுகிறாங்க ப்ரோ, அதெல்லாம் பேசக்கூடாதுல்ல ப்ரோ, நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருக்கீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் சொல்லுது. இந்த ஆள் தான் தினேஷ் தான் வந்து அர்ச்சனாக்கு பெய்டு பிஆர் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கேமரா உட்காந்து சொல்கிறது இந்த ஆள் தான். அப்போ இன்னொரு விஷயம்னு சொல்லுது. அவங்க வந்து என்கிட்ட நேற்று கேட்டாங்க, நீ வந்து கொலாப்ஸ்லாம் எப்படி பண்ணுற, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீலுக்கெலாம் வந்து எப்படி நீ காசு கொடுக்குற, ரீல்ஸ்க்கெலாம் வந்து காசு எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. நானும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நானே தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இவங்களே அர்ச்சனா தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சாம்மா காசு கொடுக்க எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர் வந்தாங்களா, அந்த பிஆர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து கேட்குற காசுக்கு நான் வந்து கொடுத்துருவேன், அவங்க வந்து எல்லாமே பேசி அவங்க வந்து திருப்பி அவங்க செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது வாயாலே சொல்லுது. அது வந்து பிஆர் செட் பண்ணுது, ரீல்ஸுக்கெலாம் காசு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லுது. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாஸ்கில் சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் பார்ட்ஸ் வச்சுருக்கிறேன், இந்த மாதிரி கால் சென்டர் வச்சுருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க நான் சொன்னதாக சொல்லிட்டாங்க அப்புறம்னு சொல்லி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, விசித்ராமா வந்து அர்ச்சனாட்ட முன்னாடி கேட்டிருக்காங்க, நீ என்ன பண்ணுற, ரீல்ஸுக்கெலாம் காசு எப்படி கொடுக்குறான்னு கேட்டதுக்கு, ஆமாம்மா நான் கொடுத்துருக்குறேன், நான் காசு கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஆர்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து விசித்ரா வந்து வெளியே சொல்லிட்டாங்கல்ல, அதுதான் இப்போ பிரச்சனை. உண்மை வெளியே வந்துருச்சா புட்டு எதுக்குடா அந்த நாய் வந்து கத்துது. நம்மளுக்கே அப்பயே ஒரு யோசனை வச்சு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா உடச்சது விஜய் தான், விஜயத்தை சண்டை போட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படி சொன்னால் தினேஷை சண்டை போட்டிருக்கணும். ஆனால் பூர்ணிமா சொன்னாங்க, பூர்ணிமாட்ட சண்டை போட்டிருக்கணும். அது என்ன தேவையில்லாமல் விசித்ராட்ட ஏன் சண்டை போட்டிருக்கா அப்படின்னா, விசித்ரா வந்து இது உண்மையை உளறிருக்கு, நான் ரீல்ஸுக்கெலாம் காசு கொடுக்குறேன், பார்ட்ஸ் நான் வச்சுருக்கிறேன், பிஆர் நான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்குது. அதனால் எங்கே அந்த உண்மையை அவங்க சொன்னனால உங்களை நம்பி நான் சொன்னேன், உங்களை நம்பி நாங்கள் சொன்னேன், இப்படி வந்து என்னை கவுத்து விட்டிங்களே சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து கொதிச்சு போய் நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சி விட்ருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஆர் வச்சுருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கே உனக்கு வந்து எரியுது அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி நேரத்தில் பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிஆருங்கிற அந்த மேட்டரை எது கொண்டு வராரு, நீ பிஆர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தான் அர்ச்சனா கொண்டு வராரு. அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விசித்ராமா செம்ம கேம் பிளான் தான் விளாட்றாங்க 100%. அவங்க தான் ஜெயிக்கணும். ஏன்னா நீ வந்து காசு செலவு பண்ணி பிஆர் செட் பண்ணி நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் விடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. அப்படி தான் கேம் ஆடணும். உடனே என்ன சொல்லுதுன்னா, என்னை வந்து யாருமே குறை சொல்லக்கூடாது போ, என்னை வந்து அன்கண்டிஷனலாக இருக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி நான் அன்கண்டிஷனலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி வந்து இவர் சொல்கிறாரு, கண்டிஷனும் வரும், கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் நீ வந்து இது பண்ண முடியும், கண்டிஷனை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த ஏத்தால பேச்ச வந்து இவர் தினேஷ் எடுத்துகிட்டு வர. ஆனால் இந்த அம்மாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை அர்ச்சனாவுக்கு அப்படின்னா, அர்ச்சனாவோட மொத்த டோட்டல் இதுவும் வந்து வெளியே வந்துருச்சு. அது எப்படி ப்ரோ, நம்மளாம் பிஆர் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், பிஆர் எல்லாம் வச்சுக்கு தானே ப்ரோ இருப்போம், நம்ம சம்பளம் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது அதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வேணுங்களோ ப்ரோ அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் தான் பிஆர் வச்சு தான் இவ்வளோ ஓட்டு வாங்குறேன்னு சொல்லி அதை வந்து அதுவே அப்பட்டமாக ஒத்துக்குச்சு. இல்லைனா விசித்ராமா அதை வந்து உடைச்சாங்கல்ல, இது வந்து சொல்லியிருக்கு விசித்ராமாட்ட, ஆமாம் நான் வந்து ரீல்ஸுக்கெலாம் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து உடச்சி விடவும் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சண்டை அப்படிங்கிற மாதிரி. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.